ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மதி மேக்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்தோம். இப்போ நம்ம சம் அதை பேஸ் பண்ணி நம்ம சம் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்? 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ரியல் நம்பர்ஸ் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம இப்போ ரீகால் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஏன்னா சம் எல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே தெரிஞ்சிருந்தா தான் நமக்கு சம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1, 2, 1ல் ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு என்னதான் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர்ஸ்னால் 0ல் ஸ்டார்ட் ஆகும். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஹோல் அப்படின்னாலே 0ல் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நேச்சுரல் நம்பருக்கும் ஹோல் நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? நேச்சுரல் நம்பர் 1ல் ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பருங்கிறது 0ல் ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. இது எல்லாமே என்னதான்? ஹோல் நம்பர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இண்டீஜர்ஸ் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ, 0, பாசிட்டிவ் வேல்யூ எல்லாமே என்னதான்? இண்டீஜர் தான். இப்போ நேச்சுரல் நம்பர் எதுக்குள்ளே வரும்? ஹோல் நம்பருக்குள்ளேயும் வரும். அதே மாதிரி நேச்சுரல் நம்பரும் ஹோல் நம்பரும் சேர்ந்து இண்டீஜருக்குள்ளே வந்துடும். ஏன்னா நெகட்டிவ் வேல்யூவும் இருக்கும், 0வும் இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூஸும் இருக்கும். இப்போ இண்டீஜர்ஸில் இப்போ ரூட் வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ ரூட் 49 இருக்கா? இப்போ ரூட் 49க்கு இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா? 49ஓட ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன தான் வரும்? ஆன்சர் 7 தான் வரும். அப்போ 7ங்கிறது எதில் வந்துடும்? இண்டீஜரில் வந்துடும். அப்போ இண்டீஜர் மட்டும்தானா அப்படின்னா 7ங்கிறது இண்டீஜர் சொல்லலாம். 7 எதுக்குள்ளேயும் வரும்? ஹோல் நம்பர்லேயும் வரும். அதே மாதிரி நேச்சுரல் நம்பர்லேயும் வரும். ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா P/Qன்ற ஃபார்மில் இருக்கும். P and Q ஆர் இண்டீஜர்ஸ். Qங்கிறது நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ரேஷ்னல் நம்பர்ஸை எந்த ஃபார்மேட்டில் தான் எழுத முடியும்? ஃப்ராக்ஷனில். அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் இண்டீஜர்ஸ் ஆர் ரேஷியோ ஆஃப் இண்டீஜர்ஸ்னு சொல்லலாம். அப்போ P/Qன்ற ஃபார்மில் தான் ரேஷ்னல் நம்பர் இருக்கும். இப்போ நீங்கள் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுருக்கலாம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ரேஷ்னல் நம்பர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். 7/8, 2/3, 3/4, -3.4. இப்போ 2/3 நீங்கள் 2 3ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 0.6666 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? எய்தர் டெர்மினேட்டிங் ஆர் ரிப்பீட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். டெர்மினேட்டிங் அப்படின்னா ஒன்று டெசிமல் பிளேஸ் போயிட்டே இல்லாமல் ஸ்டாப் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா ரிப்பீட் ஆகும். என்ன டெசிமல் பிளேஸ் இங்கே வருதோ அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ 0.6666 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கா? இப்போ இந்த 6ன்ற டெசிமல் பிளேஸ் என்ன ஆகுது? ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. 6ங்கிற நம்பர் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போது இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே டெசிமல் எக்ஸ்பான்ஷன் பாருங்கள். 0.875 7/8 டிவைட் பண்ணும்போது 0.875 கிடைக்குது நமக்கு. அப்போ இதோட ஸ்டாப் ஆயிட்டு இதுக்கு மேலே நமக்கு என்ன ஆகலை? எக்ஸ்பேண்ட் ஆகலை. அப்போ அதையும் நம்ம என்ன தான் சொல்லுவோம்? ரேஷ்னல் நம்பர் தான் சொல்லுவோம். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2/3. 2வை 3ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2வை 3ஆல் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? பாயிண்ட் வச்சுட்டு 2ஓட ஒரு 0 சேர்த்துக்குவீங்க. அப்போ என்ன வரும்? 6 3s are 18. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2. மறுபடி 0 சேர்த்திங்கன்னா 6 2s are 18. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 0. நீங்கள் பேலன்ஸ் என்ன தான் கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். அப்போ 0.666 எக்ஸட்ரா. இதை நீங்கள் எப்படி எழுதலாம்னா 0.6 பார் இப்படி எழுதிடலாம். ஷார்ட்டாக எழுதும்போது ரிப்பீட் ஆகுறத நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்னா 0.6 பார்னு எழுதிடலாம். அதே மாதிரி 7/8 நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 7ஐ 8ஆல் டிவைட் பண்ண முடியாது. இப்போ பாயிண்ட் வச்சுட்டு 70 போடுவோம். இப்போ 70 போடும்போது 8 8s are 64 கிடைக்கும். பேலன்ஸ் 6. திரும்ப 0 சேர்த்திங்க அப்படின்னா 60 கிடைக்கும். அப்போ என்ன வரும்? மறுபடி 8 7s are 56 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4 இருக்கும். 4ஓட மறுபடி நீங்கள் 0 சேர்த்திங்க அப்படின்னா 40 கிடைக்கும். அப்போ என்ன வந்துடும்? 5 8s are 40 வந்துடும். இப்போ இதோட நமக்கு என்ன ஆகிடுது? டெசிமல் பிளேஸ் ஸ்டாப் ஆகிடுது. அதுக்கு மேலே நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகலை. டெசிமல் எக்ஸ்பான்ஷன் அதுக்கப்புறம் இல்லை. அப்போ டெர்மினேட் ஆகிடுது. அப்போ டெர்மினேட் ஆகிட்டாலும் நம்ம என்ன தான் சொல்லுவோம்? ரேஷ்னல் நம்பர். எய்தர் டெர்மினேட்டிங் ஆர் ரிப்பீட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா அது ரேஷ்னல் நம்பர். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பருங்கிறது 1ல் ஸ்டார்ட் ஆகுது. ஹோல் நம்பர் 0ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ n இஸ் சப்செட் ஆஃப்
ஹோல் நம்பர் டபிள்யூ. என்னங்கிறது நேச்சுரல் நம்பரை எப்படி டினோட் பண்ணுவோம்? என்னு டினோட் பண்ணுவோம். இப்போ என் இஸ் சப்செட் ஆஃப் டபிள்யூ, டபிள்யூ இஸ் சப்செட் ஆஃப் இசட். இண்டீஜர்ஸை என்னன்னு டினோட் பண்ணுவோம்? இசட் டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இசட் இஸ் சப்செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸை க்யூன்னு டினோட் பண்ணுவோம். இசட் இஸ் சப்செட் ஆஃப் க்யூ. இப்போ நேச்சுரல் நம்பரை நம்ம என்ன டினோட் பண்ணுவோம்? என்னு. ஓகேயா? நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர்ஸ் வந்து W. நெக்ஸ்ட்டு இண்டீஜர்ஸ் வந்து Z. ஓகே. நெக்ஸ்ட்டு ரேஷனல் நம்பர்ஸ் Q. ஓகே. இப்போ என்னங்கிறது டபிள்யூவோட சப்செட். நெக்ஸ்ட்டு டபிள்யூங்கிறது இசட்டோட சப்செட். நெக்ஸ்ட்டு இசட்டுங்கிறது வந்து Q ரேஷனல் நம்பரோட சப்செட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இர்ரேஷனல் நம்பர்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ இர்ரேஷனல் நம்பர்ஸில் பாருங்கள், எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பை, √10, √2, √3, நெக்ஸ்ட் 1.24348 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கா. இங்கே எங்கேயாவது நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கா? இப்போ டெசிமல் பிளேசஸில் பாருங்கள், நம்பர்ஸ் வந்து வந்த நம்பர்ஸே எங்கேயாவது கண்டினியூஸாக இப்போ 2னா 2 ரிப்பீட் ஆயிருக்கா? இல்லை. அப்படி இல்லை 2 4னு 2 நம்பர் எடுக்கிறோம், அந்த நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாருங்கள். 2 4 2 4 2 4னு இல்லை, அதுவும் ரிப்பீட் ஆகலை. அடுத்து 3 நம்பரை எடுத்து பாருங்கள். 2 4 3, அதுவே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கா பாருங்கள். 2 4 3 2 4 3 இல்லை, அதுவும் இல்லை. அப்போ டோட்டலாக என்ன இருக்குது? நம்பர்ஸ் வந்து டிஃபரெண்ட்டாக இருக்குது. 2 4 3 4 8 7 இன்னும் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இது என்ன? முடியவே முடியாது. நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம் இர்ரேஷனல் நம்பர்ஸை. இப்போ நான் டெர்மினேட்டிங்னா ஸ்டாப்பும் ஆகாது. இந்த டெசிமல் பிளேசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகவும் ஆகாது. அதே மாதிரி நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகவும் ஆகாது. இப்போ வந்த நம்பரே திரும்ப உங்களுக்கு வராது, வேறு வேறு நம்பர்ஸ் தான் வரும். அது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பைக்கு நீங்கள் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. நம்ம நார்மலாக சொல்லுவோம் பை வந்து நம்ம 22/7 தானே போடுவோம், 3.14 தானே நம்ம போடுவோம். அப்போ வந்து அப்படி பார்த்தா 22/7ங்கிறது ரேஷனல் நம்பர் ஆகிடுமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வந்து பை வந்து ஈக்குவல் டு 22/7 கிடையாது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? பைங்கிறது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 22/7ன்னு சொல்லுவோம். அந்த 22/7ங்கிறது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 3.14ன்ட்டு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ பையோட ஆக்சுவல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.14159265 எக்ஸட்ரா அது போயிட்டே இருக்கும். உங்களுக்கு பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அது வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பையன்றது இர்ரேஷனல் நம்பர், 22/7ன்றது என்னது? ரேஷனல் நம்பர்ஸில் வந்துடும். இப்போ ரேஷனல் நம்பர்ஸ் அல்லாத நம்பர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு √10. இன்னொன்று உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் எல்லாமே எதில் வந்துடும்? ரேஷனல் நம்பர்ஸில் வந்துடும். இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் இல்லாத நம்பர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ √2ங்கிறது, இப்போ இதுவே √4ன்னு எடுத்திங்கன்னா 4ஓட ஸ்கொயர் ரூட் என்ன வந்துடும்? உங்களுக்கு 2ன்னு ஆன்சர் வந்துடும். அப்போ 2ங்கிறது என்ன ஆகிடும்? இன்டிஜர் ஆகிடும். 2 என்ன ஃபார்மில் எழுதலாம்? 2/1ன்னு நீங்கள் எழுதலாம். அது எதில் வந்துடும்? ரேஷனலில் எக்ஸாம்பிளாக வந்துடும். 2/1ன்னு எழுதலாம். இதுவே வந்து நீங்கள் வந்து 9 எடுக்கிறீங்க, ஸ்கொயர் ரூட் 9 போடுறீங்கன்னு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9ன்னு நீங்கள் போடுறீங்கன்னா அதோட ஆன்சர் என்ன வந்துடும்? 3ன்னு வந்துடும். அப்போ 3 எப்படியும் எழுதலாம்? 3/1ன்னு எழுதலாம். அது எதில் வந்துடுது? ரேஷனல் நம்பர்ஸில் வந்துடுது. அப்போது பைங்கிறது இர்ரேஷனல் நம்பர். அதே மாதிரி √10, √2, √3 இந்த மாதிரி வந்து முடிவே இல்லாமல் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு இல்லையா? பாயிண்டில் 1 பாயிண்ட் டெசிமல் பிளேஸ் வந்து போயிட்டே இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இர்ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். இர்ரேஷனல் நம்பர்ங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். ரேஷனல் நம்பர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர். இப்போ ஹோல் நம்பரில் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 இருக்குது. அந்த 1 2 3 4 தான் எதில் இருக்குது? நேச்சுரல் நம்பர். அதாவது ஒரு செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இன்னொரு செட்டில் கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இந்த செட்டோட சப்செட்டுன்னு சொல்லுவோம். அப்போ n இஸ் சப்செட் ஆஃப் W, அதே மாதிரி W இஸ் சப்செட் ஆஃப் Z, அப்படி தான் சொல்லுவோம். ஓகேவா? சப்செட் பற்றியெல்லாம் நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக படிப்பீங்க. இப்போ நம்ம ரேஷனலும் பார்த்தாச்சு, இர்ரேஷனலும் பார்த்தாச்சு. இப்போ ரியல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னா இந்த நம்பர்ஸ் ரேஷனல் நம்பரும் இர்ரேஷனல் நம்பர்ஸும் சேர்ந்தது தான் என்னது? ரியல் நம்பர். அந்த ரியல் நம்பரை தான் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா
ஆர்னு டினோட் பண்ணுவோம். ரேஷ்னல் நம்பர் q, irrational நம்பர் q dash. அப்போ r is equal to q union q dash. ரேஷ்னல் நம்பர்ஸ் irrational நம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் என்னது ரியல் நம்பர்ஸ்.